வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை ஃபுல்லா பார்ப்போம். இதுல இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள சூட்சும விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கோம். அப்போ முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுடைய ராசிக்கு உண்டான இறை வழிபாடு எது, உங்களுக்கு உண்டான தெய்வங்கள் எது, நீங்க எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எதெல்லாம் மேன்மை கொடுக்கும் என்பதெல்லாம் இடையிடையில வந்துகிட்டே இருக்கும். அதனால முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கன்னி ராசி மற்றும் லக்ன அன்பர்களே, இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம சப்தம பார்வையாக சனி பகவான் இருந்தாலும் அவரை குரு பகவான் பார்த்து தன்னுடைய வீரியத்தை குறைச்சாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் வர 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்துருவார். அப்போ 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்பொழுது உங்களுக்கு தந்தை வழி மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் மூலியமாக இல்லை ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சானா உங்க அப்பா கிட்ட இருந்து இந்த 15 தேதிக்குள்ள நீங்க அப்போ கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்பா கிட்ட எது கேட்டாலும் கிடைச்சிரும். அப்போ பொதுவான பலன்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள்ல அந்த ஃபர்ஸ்ட் 15 நாளுக்கு இருக்கு சுப பலன்களாகவே இருக்கும். அடுத்த 15 நாளுக்கு இதே பெண்கள் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இருக்கும். ஏன்னா பெண்கள் தொழிலில் 10ஆம் இடத்துல ஆத்மா காரகன் சூரிய பகவான் வரும்பொழுது அந்த இடத்துலயே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருப்பதனால் சுக்கிர பகவான் டிரான்ஸ்பர் ஆயிடுவாரு 9ஆம் தேதியே. இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு விதமான தொழில் பெண்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் இருப்பவர்களுக்கு சுகபோகம் சொல்லுவாங்க. சுகபோகம்னா ஆடம்பரமான சில விஷயங்கள், டிராவல்ஸ், ரெண்டாவது டூரிசம், இந்த மாதிரி இடத்துல இருக்கிற கன்னி ராசினருக்கெல்லாம் ஒரு நல்ல லாபகரமான மாதமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான கல்லூரிகள் கிடைக்கும். அற்புதமான படிப்புகளை முடிவு செய்வாங்க. இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு செய்வாங்க. சக்சஸ்ஃபுல் ஆகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். பெரியவங்களுக்கு அருமையான மருந்து மாத்திரைகள்லாம் சீக்கிரம் ரெமெடி கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. நோய்கள் சரியாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் பெரியவங்களுக்கு இருக்கு. அரசு துறையில் வேலை செய்வர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான இந்த மாதமாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு சொன்ன இல்லையா, இது மாதிரி 12 ராசிகளுக்கும் சொன்ன பொதுவான பலன்கள் இது. பொதுவான பலன்கள் சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு 80% சக்சஸ் ஆகுது. சில பேருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சூட் ஆகாம இருக்குங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதுல உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி அவயோக தசாபுத்தி நடக்குதா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும், இல்ல டீக்ரேட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது முதல்ல நம்ம கிளியரன்ஸ் ஆயிடணும். நீங்களாம் என்னுடைய கஸ்டமர், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ். அதனால உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து யோகாதிபதி யாரு, அதுல கர்ணாதிபதி யாரு, உங்களுக்கு அவயோகாதிபதி யாரு, உங்களுக்கு முடக்காதிபதி யாரு, அதாவது 2 கிரகங்கள் நன்மையை செய்யும், 2 கிரகங்கள் தீமையை செய்யும். அந்த தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதா இல்லைன்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு யோகம்னா என்ன, யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்லேயே நீங்க கேளுங்க, எனக்கு யோகாதிபதி யாருன்னு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் அது ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்தக்காரங்கள், உறவினர்கள், யாராவது நண்பர்கள் இது நடக்கக்கூடாது, சப்போஸ் நடந்து இருந்தால், அதாவது மருத்துவமனையில் உடல் உபாதைகள் சார்ந்து சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க ஜாதகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க கியூர் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம போய் பார்க்குற நேரத்தில் அவங்களுடைய டேட்டா பர்த் டைம் மட்டும் கேட்டு வாங்கி எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்ல நான் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இது அந்த உடல் உபாதைப்பட்டவர்களுக்கு மட்டும் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்க சொல்லி குருநாதருடைய உத்தரவு. அதை நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.